ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ். ஃபஸ்ட்டு பிப்ரவரி. பிரதமரின் சூரிய மின்சார திட்டத்தினை செயல்படுத்தும் வீடுகளுக்கு எத்தனை யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட உள்ளது? 200 யூனிட், 300 யூனிட், 250 யூனிட், 150 யூனிட். பதில் 300 யூனிட். எக்ஸ்பிளனேஷன். பிரதமரின் சூரிய மின்சார திட்டத்தின் கீழ் வீடுகளில் சோலார் கூரை மூலம் மின்சாரம் பெறும் 1 கோடி வீடுகளுக்கு 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்க இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இடைக்கால பட்ஜெட்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? 74,000 கோடி, 86,000 கோடி, 98,000 கோடி, 66,000 கோடி. விடை 86,000 கோடி. எக்ஸ்பிளனேஷன். மத்திய அரசு கொண்டு வந்த வேலை உறுதியளிப்பு திட்டம் ஆகும். இச்சட்டம் 25/5/2005 முதல் அமலுக்கு வந்தது. தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் என்ற பெயரில் வெளிவந்த இத்திட்டம் 2009 காந்தியடிகள் பிறந்த நாளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் என்ற பெயர் மாற்றப்பட்டது. உலக ஈரநில தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 3, ஜனவரி 27, ஜனவரி 28, பிப்ரவரி 2. பதில் பிப்ரவரி 2. முடக்குவாதம் விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படும் நாள் பிப்ரவரி 1, பிப்ரவரி 2, ஜனவரி 31, ஜனவரி 30. பதில் பிப்ரவரி 2. மெட்ராஸ் மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் யார்? கலைஞர் கருணாநிதி, அறிஞர் அண்ணா, எம்.ஜி. ராமச்சந்திரன், ஜெ. ஜெயலலிதா. விடை அறிஞர் அண்ணா. எக்ஸ்பிளனேஷன். 14 ஏப்ரல் 1969 மெட்ராஸ் மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்துள்ளார். பேரறிஞர் அண்ணா நினைவு தினமானது பிப்ரவரி 3 அனுசரிக்கப்படுகிறது. இவர் 1967 மதராஸ் முதல்வராக தமிழ்நாடு பதவி வகித்துள்ளார். செக்ரியேட் என்பதை தலைமைச் செயலகம் எனவும், சத்தியமேவ ஜெயதே என்ற வார்த்தைக்கு பதிலாக வாய்மையே வெல்லும் எனவும், ஸ்ரீ, ஸ்ரீமதி, குமாரி என்ற சொற்களுக்கு பதிலாக திரு, திருமதி, செல்வி எனவும் மாற்றம் செய்துள்ளார். தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைய உள்ளது? வேலூர், நீலகிரி, ஈரோடு, கன்னியாகுமரி. பதில் ஈரோடு. ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம் வட்டங்களி தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அமைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 80,567 ஹெக்டேர் பரப்பளவு உடையதாக அமைகிறது. தற்போது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள வனவிலங்கு சரணாலயங்களின் எண்ணிக்கை 17, 18, 19, 16. பதில் 18. எக்ஸ்பிளனேஷன். 18வது வனவிலங்கு சரணாலயமானது ஈரோடு மாவட்டத்தில் அமைய உள்ளது. இந்தியாவில் உயர்கல்வியில் அதிக மாணவர்கள் சேர்க்கை கொண்ட மாநிலம் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு, கர்நாடகம், மகாராஷ்டிரா, தெலுங்கானா. பதில் தமிழ்நாடு. எக்ஸ்பிளனேஷன். இப்பட்டியலில் தமிழ்நாடு 5வது முறையாக முதலிடம் பிடித்துள்ளது. உயர்கல்வியில் அதிக மாணவர் சேர்க்கை கொண்ட முதல் யூனியன் பிரதேசம்
சண்டிகர். உயர்கல்வியில் குறைந்த மாணவர் சேர்க்கை கொண்ட முதல் மாநிலம் அஸ்ஸாம். உயர்கல்வியில் குறைந்த மாணவர் சேர்க்கை கொண்ட முதல் யூனியன் பிரதேசம் லட்சத்தீவு. மத்திய அரசானது ரூபாய் 29க்கு 1 கிலோ அரிசி வழங்க தொடங்கிய திட்டத்தின் பெயர் என்ன? பாரத் அரிசி திட்டம், இந்திய அரிசி திட்டம், பிரதமர் அரிசி திட்டம், முதல்வர் அரிசி திட்டம். விடை பாரத் அரிசி திட்டம். எக்ஸ்பிளனேஷன். மத்திய அரசு வேறு சில திட்டங்கள். பாரத் ஆட்டோ ரூபாய் 27.50 1 கிலோ. பாரத் பருப்பு கொண்டக்கடலை ரூபாய் 60 1 கிலோ. தலப்ரா அனல் மின் திட்டமானது எங்கு அமைவிருக்கிறது? தமிழ்நாடு, ராஜஸ்தான், ஒடிசா, கல்கத்தா. விடை ஒடிசா. எக்ஸ்பிளனேஷன். இத்திட்டத்தினை NLC நிறுவனம் தொடங்க உள்ளது. NLC நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் 1956. தற்போது மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? மணீந்திர மோகன் ஸ்ரீ வஸ்தவா, S. வைத்தியநாதன், ரிதுபாஹரி சண்முகநாதன். விடை S. வைத்தியநாதன். எக்ஸ்பிளனேஷன். S. வைத்தியநாதன் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றுகிறார். குஜிலியம் பரிந்துரையின்படி தற்போது மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக மணீந்திர மோகன்ஜி வஸ்தவாவும், உத்தரகண்ட் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ரிதுபாஹரியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் அந்நியோதயா அன்ன யோஜனா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 25/11/2000, 25/12/2000, 26/11/2000, 26/12/2000. பதில் 25/12/2000. எக்ஸ்பிளனேஷன். அந்தியோதயா குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் சர்க்கரை மானியமானது மேலும் 2 ஆண்டு நீடிக்கப்பட்டுள்ளது. தற்போது மத்திய அரசு LK அத்வானிக்கு அறிவித்துள்ள விருது காந்தி அமைதி விருது, செவ்வியல் விருது, வாழ்வுரிமை விருது, பாரத ரத்னா விருது. விடை பாரத ரத்னா விருது. எக்ஸ்பிளனேஷன். இந்தியாவின் முன்னாள் உள்துறை அமைச்சராகவும் மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். எக்ஸர்சைஸ் வாயு சக்தி 2024 எங்கு நடைபெற உள்ளது? ராஜஸ்தான், டெல்லி, மகாராஷ்டிரா, கோவா. விடை ராஜஸ்தான். எக்ஸ்பிளனேஷன். இந்திய விமானப்படை நடத்தும் போர் பயிற்சி எக்ஸர்சைஸ் வாயு சக்தி ஆகும். இப்பயிற்சி ராஜஸ்தானின் பொக்ரானில் நடைபெற உள்ளது. கருப்பொருள் வானிலிருந்து மின்னல் தாக்குதல். MQ-9B ட்ரோன்களை இந்தியா எந்த நாட்டிலிருந்து வாங்க உள்ளது? இத்தாலி, ஜெர்மனி, அமெரிக்கா, ரஷ்யா. விடை அமெரிக்கா. எக்ஸ்பிளனேஷன். அமெரிக்காவிடம் இருந்து இந்தியா 31 MQ-9B ட்ரோன்களை வாங்க உள்ளது. 31 ட்ரோன்களில் 15 கடற்படையிடமும் இராணுவம் மற்றும் விமானப்படைக்கு தலா 8 ட்ரோன்கள் வழங்கப்பட உள்ளது. டிஜிட்டல் டிடாக்ஸ் திட்டத்தினை செயல்படுத்திய மாநிலம் எது? கர்நாடகம், கேரளா, தெலுங்கானா, ஒடிசா. பதில் கர்நாடகம். எக்ஸ்பிளனேஷன். கர்நாடக மாநிலத்தில் டிஜிட்டல் உலகில் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்க டிஜிட்டல் டிடாக்ஸ் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எத்தனை? 12, 13, 16, 15. விடை 16. எக்ஸ்பிளனேஷன். அரியலூரில் உள்ள கரைவெட்டி சரணாலயம், கோத்தகிரியில் உள்ள லாங்வுட் சோலைக்காடுகள் ஆகியவற்றை ராம்சார் தலங்களாக தமிழக அரசு அறிவித்தன் மூலம் தமிழ்நாட்டில் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை 14லிருந்து 16ஆக உயர்ந்துள்ளது. கரைவெட்டி சரணாலயமானது 1996இல் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் ஃபோன் உதிரி பாகங்கள் மீதான இறக்குமதி வரி எவ்வளவு? 12%, 15%, 8%, 10%. விடை 10%. எக்ஸ்பிளனேஷன். மொபைல் ஃபோன் உதிரி பாகங்கள் மீதான இறக்குமதி வரியானது 15லிருந்து 10ஆக குறைக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வராக பதவியேற்றுள்ளவர் யார்? சம்பயி சேரன், ஜெகன்மோகன் ரெட்டி, பெமா காண்ட், நிதிஷ்குமார். பதில் சம்பயி சோரன். ஊழல் கண்ணோட்ட 2023 பட்டியலின் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? 83, 90, 93, 95. பதில் 93. 2023ஆம் ஆண்டிற்கான ஊழல் கண்ணோட்ட குறியீட்டில் ஊழல் குறைந்த நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? சிலி, பின்லாந்து, டென்மார்க், நியூசிலாந்து. பதில் டென்மார்க். எக்ஸ்பிளனேஷன். ஊழல் குறைந்த நாடுகள் பட்டியலில் முறையே டென்மார்க், பின்லாந்து, நியூசிலாந்து ஆகியன முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. ஊழல் மலிந்த நாடுகள் பட்டியலில் சோமாலியா, வெனிசுலா, சிரியா ஆகியன முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன.